ஐடி நிறுவன ஊழியரான இவர் தினமும் ஜிம்முக்கு வருவதை வழக்கமாக கொண்டவர். காரணம், உட்கார்ந்த இடத்திலேயே வேலை பார்ப்பது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கிறார்கள் ஆரோக்கிய ஆர்வலர்கள். நியூவாக வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ரிசர்ச் கூட இருக்குது, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு. அதாவது இஃப் யூ ஜஸ்ட் சிட்டிங் அட் ஒன் பிளேஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் ஈக்குவல் டு த ஸ்மோக்கிங். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகி ஸ்மோக்கர்ஸ்க்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ நம்ம ஸ்மோக் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல ஒர்க் அவுட்டே இல்லாமல் உட்காந்தோம்னா இட் வில் ஹேவ் த சேம் கான்சிக்வன்சஸ். எந்த ஒர்க் பண்ணனாலுமே ஒரு ஹோல் பாடி பெயின் இருக்கும், ஒரு சோர்னஸ் இருக்கும். இப்போ ஒரு வேலை செஞ்சாலே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ண உங்களோட பாடி சோர்னஸ், அதாவது உங்களோட டயர்ட்னஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். உங்களால் எல்லா வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். சரியான வழிகாட்டுதலுடன் முறையான ஆலோசனை பெற்று ஜிம்மில் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறும் பயிற்சியாளர்கள் அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சியும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிறார்கள். மசில் லாஸ் ஆகலாம். ஸோ அதனால் ஓவர் ஸ்ட்ரெயின், ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகலாம். ஸோ அதனால் அடுத்த நாளுக்கான எக்ஸசைஸை கேரி பண்ணக்கூட முடியாது, இல்லை நாளைக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுன்னாலும் முடியாது. ஸோ மசிலோட வேஸ்டேஜ் அதிகமாகும். உடற்பயிற்சியில் சீரான முன்னேற்றத்தை பெற 70% உணவு பழக்கம்தான் கை கொடுக்கும் என்கிறார்கள் உணவியல் நிபுணர்கள். நிறைய பேர் இந்த வீக்கெண்ட் டயட்ஸ், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க டயட்டு. அன்றைக்கி நீங்கள் என்ன கொடுத்தாலும் நோன்ற ஆன்சரை தவிர வேறு எதுவும் வராது. பட் இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னும் போது அப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நானுமே வந்து சீட் மீல்னு சொல்லிட்டு ஒரு மீலை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அது ஒன்லி ஒன் மீல், அது வந்து ஒன் ஃபுல் டே கிடையாது. ஸோ ஒன் ஃபுல் டேன்னு போகும்போது ஆப்வியஸ்லி கேலரிஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகும். ப்ளஸ் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது ஆப்வியஸ்லி இட் வில் பி டபுள் இல்லை ட்ரிபிள் அமௌண்ட்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடற்பயிற்சியின் தேவை இன்றியமையாத ஒன்று என்பது ஆரோக்கியம் விரும்புவோரின் ஆலோசனையாக இருக்கிறது. உடற்பயிற்சியாகவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாகவோ முறையான ஆலோசனை இல்லாமலோ செய்தால் உடலுக்கு ஆபத்து தான். முறையாக செய்யுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அருண்மொழிவர்மன்.